முக்கியமான டெவலப்மெண்டாக கரூர் சம்பவம் தொடர்பாக ஐஜி அஸ்ராகாட் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய மேலும் விவரங்களோடு சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், மேலும் விவரங்கள். வணக்கம். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து அதுபோன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று அதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவர் தனது மனுவில் அப்படி ஒரு வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கிற வரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் அதுபோன்ற ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் அவர் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பிலும் சரி காவல்துறை தரப்பிலும் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே இன்றைக்கு காலையில இதே போன்ற கோரிக்கையுடன் உயர்நீதிமன்றத்தில் மதுரை அமர்வுல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஆனா 2 பேர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவீர்கள். வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? எல்லாவற்றையும் நடைபெற அனுமதித்து விட்டு காவல்துறை கண்மூடி கொண்டிருக்க முடியாது என்ற ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் என அனைவரும் சம்பவம் இடத்திற்கு சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் நடிகர் விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகின்றன. அந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு எதுவும் பதிவு செய்யப்பட்டதா? அப்படி வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? அந்த வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். மேலும் புகார் இல்லாவிட்டாலும் கூட இது சம்பந்தமாக காவல்துறையை தாமாக முன்வந்து வழக்கை பதிவு செய்யலாம் என்று சுட்டிக்காட்டிய நீதிபதி இந்த விஷயத்தில் தாவேகா காட்டிய பொறுப்பு என்ன, காவல்துறை தனது கைகளை கழுவிவிட்டதா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். பேருந்து மோதியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாவிட்டால் மக்கள் எப்படி காவல்துறையினர் நம்புவார்கள் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். நீதிமன்றம் இந்த விஷயத்தை கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். காவல்துறையுடைய அணுகுமுறையை பார்க்கும்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு ஏதோ அரசு திறமை காட்டுவது போல் இருப்பதாகவும் ஒரு சந்தேகத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கரூரில் ஏற்படுத்தப்பட்ட அந்த சம்பவம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த வாதங்களுக்கு பதிலளித்து அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், தாவேகா கேட்ட இடத்தை தான் ஒதுக்கியதாகவும் 11 நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட போதிலும் அதுல 2 நிபந்தனைகள் மட்டுமே பூர்த்தி செய்யப்பட்டன. மீதி நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை, அவை மீறப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அதே இடத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சாரம் செய்ய ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு 559 போலீசார் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அரசு மீது குறை கூறுவது என்பது எளிது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தையும் ஏற்க மறுத்த நீதிபதி, நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. உலகமே இந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறது. அதனால் ஏற்பாட்டாளர்கள் தலைவர்கள் தொண்டர்களையும் ரசிகர்களையும் மக்களையும் கைவிட்டு விட்டு பொறுப்பற்ற முறையில வெளியேறுகிறார்கள். மக்களை, குழந்தைகள் உயிர் போகக்கூடிய சூழல்ல இவர்கள் அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்காத தாவேகாவுடைய செயலுக்கு கடும் கண்டனத்தையும் நீதிபதி தன்னுடைய உத்தரவுல பதிவு செய்து கொண்டு இந்த விவகாரம் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாட் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக கரூர் போலீசார் அந்த சிறப்பு புலனாய்வு படை குழுவுக்கு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். இதுல முக்கியமா கடுமையான பல அப்சர்வேஷன்ஸ் திரு விஜய் தரப்பு மேல வைத்திருக்கிறாங்க. ஏன் இந்த வாகனத்தை பறிமுதல் செய்யக்கூடாது, ஏன் வழக்கு பதிவு செய்யல, கைவிட்டுட்டு போயிட்டாங்க, இன்னும் சொல்ல போனா இது ஒரு மனித பேரிடர், இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் என்று கடுமையான அப்சர்வேஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. என்னெல்லாம் முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் விரிவா சொல்லுங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த வழக்கு விசாரணை எடுத்த உடனேயே நீதிபதி சொன்னது என்னன்னா,
இந்த சம்பவத்துக்கு வந்து நான் வந்து என்னுடைய கடுமையான ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வேதனையா இருக்குது என்று தெரிவித்த நீதிபதி, இந்த இருந்த போதிலும் கூட ரெண்டு பேர் மேல மட்டும்தான் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நடவடிக்கைகள் ஏன் எடுக்கல? இன்னும் வழக்கு பதிவு செய்து ஒரு வாரத்துக்கிட்ட ஆகுது, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதனால இந்த வழக்கை வந்து சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றுகிறேன் இந்த ஒரு உத்தரவை வந்து நீதிபதி பிறப்பித்திருக்கிறாரு. எல்லாமே நடைபெறுவதற்கு அனுமதித்திருக்கிறீர்கள், காவல்துறை வந்து கண்மூடி வேடிக்கை பார்த்திருக்கிறது, கையை கழுவி விட்டது என்ற ஒரு காட்டமான வார்த்தைகளை வந்து நீதிபதி பயன்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் முக்கியமா சொல்ல போனோம்னா, எல்லாருடைய கவனமும் வந்து கரூர்ல 41 பேர் பலியான விவகாரம் சம்பந்தமான வழக்கு மட்டும் இருக்கக்கூடிய நிலையில அதன் பின்னணியில வெளியான வீடியோக்கள், அதாவது அந்த பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்துகள்ல வந்து பொறுத்த வரைக்கும் ஹிடன் ரன் வழக்கு ஏன் பதிவு செய்யல, அந்த வழக்கு பதிவு செய்து அந்த பேருந்தை ஏன் பறிமுதல் செய்யல என்ற முக்கியமான ஒரு கேள்வியை வந்து நீதிபதி எழுப்பியிருக்கிறாரு. இந்த வழக்கு பதிவு செய்யறதுக்கு என்ன தடையா இருக்குங்கிற ஒரு கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறாரு. மேலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு வந்து கண்ணை காட்டுகிறதோ என்ற ஒரு சந்தேகம் எழுவதாகவும், இது வந்து இந்த கரூரில் நடந்த நிகழ்வு என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு என்றும் நீதிபதி தன்னுடைய கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறாரு. இந்த விஷயத்துல வந்து நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது, நீதிமன்றம் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது என்ற ஒரு கடுமையான வார்த்தைகளையும் நீதிபதி தன்னுடைய உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏற்பாட்டாளர்கள், அதாவது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், இந்த கட்சியினுடைய தலைவர், இவங்க எல்லாருமே வந்து தொண்டர்களையும் ரசிகர்களையும் மக்களையும் கைவிட்டு விட்டு பொறுப்பற்ற முறையில அந்த இடத்துல இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் என்ற அதற்கு வந்து கடுமையான கண்டனத்தை வந்து தாவேகாவுக்கும் அதனுடைய தலைவர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகுதான் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றி நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். கரெக்ட் மீ ஐ அம் ராங், இதோட ஒரிஜினல் பெயர் என்பது இந்த SOP தொடர்பானது இல்லையா? அதுல ஏதாவது உத்தரவு இருக்கா? இந்த வழக்கு பொறுத்தவரைக்கும் அது சம்பந்தமான எந்த உத்தரவையும் பிறப்பிக்கல. ஏனென்றால் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே ஏற்கனவே மதுரை கிழமையிலும் வந்து இதே போன்ற ஒரு கோரிக்கையுடன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி சதீஷ்குமாருக்கு வந்து ஏற்கனவே அவர் வழக்குல அவருக்கு முன்னாடி நிலுவையில் இருக்கிறனால அந்த வழக்குடன் சேர்த்து விசாரணை எடுக்கப்படும் வேண்டும் என்று மதுரை அமர்வு வந்து வழக்கை அனுப்பியிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கை என்பது SOP அமைக்க வேண்டும், வகுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தாலும் கூட ஒரு வாரமா இந்த வழக்குல வந்து வெறும் 2 பேர் மட்டும்தான் மேல கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு கடுமையான வருத்தத்தையும் அதிருப்தியையும் பதிவு செய்த நீதிபதி விசாரணையை வந்து SITக்கு மாற்றி இருக்கிறாரு. மற்றபடி இந்த SOP மாற்றினது சம்பந்தமா எந்த ஒரு உத்தரவையும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிடல. இது வந்து திரு அஸ்ரா கார்க் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த தீர்ப்புடைய முக்கியமான அம்சங்க. Besides the strong observation. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.